சீதாராமன் சீரியல் நவம்பர் 6 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. சீதா வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா மீரா வராங்க. என்ன சீதா இன்னும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க, இன்னும் மகாலட்சுமி வரலையா அப்படின்னு மீரா கேட்கவும், இல்லக்கா இன்னும் வரலங்கிறாங்க சீதா. அப்போ கரெக்டா ராம் துரை 2 பேரும் வெளியே வராங்க. என்ன ராம் உன் சித்தி மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு கேட்க, சித்தி மன்னிப்பு கேட்பாங்களோ இல்லையோ ஆனா மன்னிப்பு கேட்க மாட்டாங்கங்கிறத ராம் சொல்றாங்கிறாங்க துரை. ஏமாம்மா ஏன் இப்படி இருக்கீங்க, மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறவங்கள நான் கேட்க வேணான்னு சொல்கிறேனா? சித்தி மன்னிப்பு கேட்பாங்களா சொல்லுங்க, கேட்பாங்களாங்கிறாங்க ராம். கேட்பாங்களான்னு கேட்டால் அப்போ தப்பு பண்ணாங்கல்ல, மன்னிப்பு கேட்கணும்ல. சீதாவை மட்டும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க, சீதா தப்பு பண்ணதா சொல்லி மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல அப்படின்னு மீரா சொல்லவும், சித்தி எப்படி மன்னிப்பு கேட்பாங்கங்கிறாங்க ராம். எப்படி கேட்பாங்கன்னா சத்யன்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கல்ல அந்த மாதிரி தாங்கிறாங்க மீரா. சத்யன்கிட்ட கேட்காம இருந்திருந்தா ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்திருக்கும். சீதா கிட்ட மன்னிப்பு கேட்காம இருந்தா சீதா வீட்டை விட்டு போக வேண்டியது வரும். அதனால கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டா மகாங்கிறாங்க துரை. இதை விட இன்னொரு நல்ல சான்ஸ் சீதா வீட்டை விட்டு அனுப்ப அவங்களுக்கு கிடைக்காதுல்ல அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சீதா உள்ளே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ராம் சொல்ல, நான் சொன்னா சீதா கேட்பாளா கேட்க மாட்டாங்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை ராம், மகாலட்சுமி மன்னிப்பு கேட்பாங்களா மாட்டாங்களாங்கிறதா பிரச்சனை அப்படின்னு மீரா சொல்ல, அவங்க கேட்குற மாதிரி தெரியலங்கிறாங்க ராம். அவங்கள கேட்க வைக்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு மீரா சொல்ல, ஒருவேளை சித்தி மன்னிப்பு கேட்கலனா அப்படின்னு ராம் சொல்ல, சீதா வீட்டை விட்டு போயிடுவாங்கிறாங்க துரை. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ராம், வீட்டில் யாருமே சீதாவை மதிக்கிறதில்ல, பெரியவங்கலேருந்து பொடுசுங்க வரைக்கும் யாருமே சீதாவை மதிக்கிறதில்ல. இப்போ மகாலட்சுமி மன்னிப்பு கேட்காம வீட்டுக்குள்ளே வந்தா என்ன நடக்கும் சொல்லு அப்படின்னு மீரா கேட்க, என்ன நடக்கும், கேவலமாக நடத்துவாங்க சீதாவாங்கிறாங்க துரை. ஆமா ராம், சீதாக்கு எந்த மரியாதையும் இருக்காது, ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அது உனக்கு கஷ்டமா இருக்காதா, இல்லை சீதாவுக்கு தான் இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்னு மீரா கேட்க, அதை பற்றி அவங்களுக்கெல்லாம் கவலை இல்லைக்கா, நான் எப்படி போனால் அவங்களுக்கு என்னங்கிறாங்க சீதா, ஏன் சீதா இப்படியெல்லாம் பேசுகிற, நான் என்னதான் பண்ணணுங்கிறாங்கிறாம், நீ எதுவுமே பண்ண வேணாம், என்ன பண்ணணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எந்த சத்தமும் போடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு மீரா சொல்ல, சபாஸ் மீரா நீ வந்துட்டல்ல, என்ன நடக்குமோ அது நடக்கணும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, நீங்கள் சொன்னால் மட்டும் சித்தி மன்னிப்பு கேட்டுருவாங்களாங்கிறாங்கராம். பாஸ் என்ன நடக்க போதோ அதை நீங்கள் பார்க்க தானே போறீங்கிறாங்க சீதா. அப்போ 2 பேரும் என்னமோ பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு துரை சொல்ல, இது குடும்பமாக இருந்திருந்தா சாதாரணமாக இருந்திருக்கலாம், ஆனால் இது கொள்ள கூட்டமாக இருக்கும்போது பிளான் பண்ணி தான் அவங்கள மாற்ற வேண்டியது இருக்குங்கிறாங்க மீரா. ஆமாம் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு துரை கேட்க, சொல்கிறேன் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு மீராங்கிறாங்க துரை. சரி மீராக்கா நீங்கள் எல்லாரும் உள்ளே போங்க, மகாலட்சுமி வந்ததும் பிளான் தன்னால ஓப்பன் ஆகும், அப்போ தெரிஞ்சுப்பீங்க. அக்கா பாஸையும் கூட்டிகிட்டு போங்க, இவங்களுக்கும் தெரியட்டும். அக்கா பசிக்குது, மகாலட்சுமி வந்ததும் சீக்கிரமா முடிச்சிருங்க, டீலிங்க லேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சீதா சொல்ல, சீக்கிரமா முடிச்சிடுறேன் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. சரி அவங்க வந்திருக்க போறாங்க, நீங்க எல்லாரும் உள்ள போங்கங்கிறாங்க சீதா. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் மகா வராங்க. சீதா அப்படியே தூண்லயே சார்ந்து தூங்குறாங்க. அதை பார்த்ததுமே மகா பயங்கரமா டென்ஷன் ஆகி அப்படியே முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. சீதா உடனே கண்முழிச்சு பாக்குறாங்க. மகாலட்சுமி வேகமா உள்ள போயிடுறாங்க. அர்ச்சனாக்கா எதுக்கு இன்னும் அவ பிச்சைக்காரி மாதிரி வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்க, இன்னும் அவ போகலையா, என்ன இது நீங்க துரத்தி விட வேண்டியதானே அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. மகா நீ மன்னிப்பு கேட்காம அவ போக மாட்டேன்னு சொல்றா அப்படின்னு சுபா சொல்ல, சித்தி நீங்க முன்ன மாதிரியெல்லாம் இல்ல சித்தி அப்படின்னு சொல்ல, என்ன முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு மகா கேட்க, இல்ல சித்தி முன்னெல்லாம் நீங்க துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு சொல்லுவீங்க, ஆனா இப்ப ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு அவங்க 3 பொண்ணுங்களும் சொல்லிட்டு இருக்க. விட்டா கொலை பண்ண வச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. அதுதான் முடிவுன்னா அதை செய்யவும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மகா போய் கன் எடுத்துட்டு வராங்க. கரெக்டா மீராவும் வந்துடுறாங்க. மீராவை பார்த்ததுமே ஏய் நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, வேற எதுக்கு, தையல்காரிக்கு சப்போர்ட் பண்ணதா, திக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. ஆமா இவங்க எல்லாரும் தையல்காரி டீம் தானே, மாமா இவங்க எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அஞ்சலி சொல்லிட்டு இருக்க. கரெக்ட், நான் வேணும்னா இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், டெய்லியும் ஆளுக்கு 2 பீர் வாங்கி கொடுத்தா போதுமா அப்படின்னு மீரா கேட்டுட்டு இருக்க. மீரா அவங்ககிட்ட என்னடி பேச்சு அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. உடனே மீரா சிரிக்கிறாங்க. மீரா என்ன சிரிப்பு அப்படின்னு சுபாஷ் கேட்க, சிரிக்காம என்ன பண்றது, 3 பேரும் பீர் குடிச்சிட்டு வந்தது உண்மை தானே, எவ்வளோ நாளா நடக்குதுன்னு இது உங்களுக்கு தெரியுமா, இல்லை அவங்க தான் உண்மையை சொல்லுவாங்களா, அவங்க பண்ணாத தப்புன்னு என்ன இருக்கு சொல்லுங்க, குடிப்பழக்கம் இருக்கு, கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, ஸ்மோக்கிங் கூட இருக்கும், இன்னும் அது உங்களுக்கு தெரியல அவ்வளோதான் அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. மீரா இது ஏன் குடும்பம், ஏன் முன்னாடி நின்றுட்டு ஏன் முன்னாடியே இவங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க, மரியாதையா வெளியே போடுங்கிறாங்க மகா. நானும் அதை தான் சொல்றேன், இது உங்க குடும்பம், நீங்க தான் அவங்கள பொறுப்பா பாத்துக்கணும், நீங்க தான் அப்படி பாத்துக்கலையே, தப்பு பண்ண வச்சிட்டீங்களே அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. மீரா உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சுபா சொல்லிட்டு இருக்க. அப்படியா, என் பேர்ல இருக்கிற 5% சொத்தை நீங்க கேட்க மாட்டீங்களே அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. ஆரம்பத்துல இருந்து உன் பிளான் இதுதானேங்கிறாங்க அர்ச்சனா. இந்த பிளான் பண்றதெல்லாம் உங்க புத்தி,
எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்கிறாங்க மீரா. உனக்கு என்னடி வேணும், எதுக்குடி இப்போ இங்கே வந்து வம்பிழுத்துட்டு இருக்க அப்படின்னு மகா கேட்டுட்டு இருக்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சீதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் போதுங்கிறாங்க. இந்த மகாலட்சுமி அந்த தையல்காரிகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகாலட்சுமிங்கிற பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அதுக்கான பொறுமையும் புத்தியும் உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. உன்னை அப்படியே சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு கன் எடுத்து மிரட்டவும் சுற்று மகாங்கிறாங்க அர்ச்சனா. கொன்றுவீங்களா? மீரா ஒன்றும் உங்கள் அடிமை இல்லை, சத்யாவோட பொண்டாட்டி. நீங்கள் துப்பாக்கி எடுத்து மிரட்டதான் செய்வீங்க, ஆனால் சத்யா நிஜமாவே சுற்றுவாரு அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்க. சுபாஷ், இவ என் உயிரை வாங்குறா, முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்கிறாங்க மகா. மீரா, இது உனக்கு சம்மந்தமில்லாத விஷயம், நீ முதல்ல போயிடு அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டு இருக்க. அப்படியெல்லாம் போக முடியாது, இந்த மகாலட்சுமி சீதா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கேட்டாதான் இந்த இடத்த விட்டு போவேங்கிறாங்க மீரா. என்ன ஆளை வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாளா? இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா அவ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக கன் எடுத்துட்டு மகா போகிறாங்க. சீதாவை உள்ள வாடின்னு சொல்லி கூப்பிடவும் சீதாவும் நேராக உள்ள வராங்க. சீதாவை துப்பாக்கியால சுடலான்னு போகும்போது கரெக்டா ராம், சேது, துரை 3 பேரும் வந்துடுறாங்க. மகா கிட்ட இருந்து துப்பாக்கியை அப்படியே வாங்குறாங்க. மகா ரொம்பவே டென்ஷன் ஆகி கடைசியில் துப்பாக்கியை கொடுத்துட்டு சீதாவை அறையலான்னு சொல்லி போறாங்க. அதுக்குள்ள சேது குறுக்க வந்து அந்த அறை சேது வாங்கிடுறாங்க. எல்லாரும் ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. நீங்க எதுக்கு சேது குறுக்க வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், இந்த வீட்டுக்கு வந்த மருமக மேல கை நீட்டுற தப்பு மகா, நீ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்ட, அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேளுங்கிறாங்க. என்ன, நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அது முடியாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. என்ன முடியாதா? நீ மட்டும் இப்போ சீதா கிட்ட மன்னிப்பு கேட்கலனா உன் கண்ட்ரோலில் இருக்கிற பசங்க 3 பேரும் சீதாவோட கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சேது சொல்லவும் மகா பயங்கரமாக கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பின்னாடியே அர்ச்சனா, சுபாஷ்னு எல்லாரும் போயிடுறாங்க. ராம் மெதுவாக சேதுவை பிடிச்சி அப்படியே வீல் சேரில் உட்கார வைக்கவும் கையை தட்டி விட்டுட்டு சேது பாட்டுக்கு சேது ஒரு பக்கம் போயிடுறாரு. சீதா, சூப்பர் சீதா, 3 பேரும் நல்லா மாட்டினீங்க அப்படின்னு மீரா, அஞ்சலி, பிரியா, சத்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீரா, சீதா 2 பேரும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. பின்னாடியே ராம், துரை 2 பேரும் வராங்க. அப்போ உன்னோட பிளான் மகாவை மன்னிப்பு கேட்க வைக்கிறது இல்லையா அப்படின்னு துரை கேட்கவும், இல்லை அங்கிள், மகா அவ்வளோ சீக்கிரம் மன்னிப்பு கேட்டுருவாங்களா என்ன? உயிரே போனால் கூட அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற பசங்களை ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அவங்கள நல்லபடியாக வளர்க்கணும்னு நினச்சேன். அதனால தான் மீரா அக்காக்கு இந்த பிளானை சொன்னேன் அப்படின்னு சீதா சொல்லவும், சூப்பர் சீதா அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க. இந்த பிளானை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லலைங்கிறாங்க ராம். இல்லை பாஸ், நான் மட்டும் சொல்லியிருந்தா நீங்கள் அப்படியே போய் உங்கள் சித்திக்கிட்ட சொல்லியிருப்பீங்க, அதனால தான் நான் சொல்லலை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சீதா சொல்ல ராம் கோச்சிக்கிட்டு போகிறாங்க. கரெக்டாக மகாவும் வந்துடுறாங்க. ராம், இப்படி தான் இவ எதுவுமே சொல்ல மாட்டா, ஏன்னா அவன் உன்னை புருஷனா மதிக்கவே இல்லை அப்படின்னு மகா சொல்லவும் ராம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே துரையும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா சீதா கிட்ட வந்து, சேது ராமையும் எங்கிட்ட இருந்து பிரிக்கிறியா? உங்ககிட்ட இருந்து நான் ராம பிரித்து காட்டுறேன். மகாலட்சுமி மட்டும் கண்ணை முழிச்சிட்டேன்னா உன்னோட கனவு எல்லாமே கலைஞ்சிரும். பாக்குறியான்னு மகா கேட்கவும், அதையும் பார்த்துடலாங்கிறாங்க சீதா. அதுக்கப்புறம் 2 பேரும் மாற்றி மாற்றி சவால் விட்டுக்கிறாங்க. அதோட எபிசோடு முடிச்சுக்கிறாங்க.